22ஆம் தேதி செப்டம்பர் 2025லிருந்து ஜிஎஸ்டி 2.0 அமலுக்கு வந்திருக்கு. நிறைய சின்ன கடைகளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால பொதுமக்கள் நம்ம தான் அவங்கள்ட்ட கேட்டு உண்மையான விலை என்ன, ஜிஎஸ்டி விலை என்ன, எல்லாமே 18% 5% இருக்கு. இல்ல 5% இருக்கிறத கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது பயனடையும். நிறைய கடைக்காரங்க தெரியாதனால அப்படியே பழைய விலையிலேயே வித்துட்டு இருக்காங்க. ஆனா கார்ப்பரேட்காரங்க என்ன பண்றாங்க, சைலண்டா ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு குறைஞ்சிச்சோ பழைய விலையை அப்படியே கூட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து முறையா முறையிடலாம், இல்லை அவங்ககிட்ட தட்டி கேளுங்க. இது வந்து தவறு மட்டும் இல்லை, பொதுமக்களை ஏமாத்துற உள்ள ஒரு சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ சில கடைகளோ இல்லை ஹோல்சேல் கடை இல்லை கார்ப்பரேட் கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க அதை குறைக்காம இன்னும் கம்ப்யூட்டரில் குறைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் தட்டி கேட்கலாம், இல்லை அந்த கடையை நிராகரிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு இது பெரிய அளவில் பொருளாதார லாபம் இருக்கு. குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பணம் சேமிக்கிறது தான் மத்திய அரசு திட்டம், மத்திய அரசோட ஜிஎஸ்டியோட கவனம். ஸோ இந்த ஜிஎஸ்டி பொதுமக்களுக்காக வந்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம். இதை நீங்கள் அதுக்கு தட்டி கேட்கலன்னா உங்களை மாதிரி 4 பேர் இல்லைங்க, கியூவில் நிறைய பேர் ஏமாந்து போவோம். ஸோ தைரியமாக பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையடின்னு சொல்லியிருக்காரு. அதனால தைரியமாக கேளுங்க. 2 ரூபா தால இல்லை 50 பைசா தால 1 ரூபா தால அப்படின்னு நினைக்காதீங்க. சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ நீங்கள் கேட்குறேன்னா பின்னாடி இருக்கவங்க அறியாமையாக இருக்கிறவங்க கட்டாயம் வந்து அவங்களுக்கு அது பெரிய நஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு பேனா பென்சில் இதுகளுக்கு மொத்தமாகவே வரி கிடையாது. தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க. பட் மற்றவங்க வந்து அது 8 ரூபாயா இருக்கிறத 10 ரூபா நினச்சி வாங்கிட்டு போவாங்க. கடைக்காரங்க அதில் வந்து ஒரு ஏமாற்றி லாபம் சம்பாதிப்பாங்க. ஏமாற்ற தெரியாத கடைக்காரங்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே பழைய பழக்கத்தில் அப்படியே வந்து காசை வாங்கி உள்ளே போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும். அதாவது விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. எதெல்லாம் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்னு அப்படின்னு கேட்டு அது மாதிரி வாங்குங்க. ஸோ ஜிஎஸ்டி குறைஞ்சதெல்லாம் நம்ம நாட்டு பொருட்களாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வந்த பொருட்களாக ஜிஎஸ்டி அதிகம் இருக்கும். அது தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் மாத்திரம் பயனடைய மாட்டீங்க, உங்கள் சமுதாயமே பயனடையும். ஜிஎஸ்டி 2.0 ஆரம்பித்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. எதெல்லாம் குறைஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது பொதுமக்களாக நம்மளோட பொறுப்பு. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.